கடவுள், அதாவது இந்த பரம்பொருள், பரபிரம்மன், இதை முன்னாடியே நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஒரே பரம்பொருள் தான், அந்த பரபிரம்மன் தான். அதுக்கு வெவ்வேறு பெயர்கள். அது நீ பரபிரம்மன்னு கூப்பிட்டாலும் சரி, பரமேஸ்வர்னு கூப்பிட்டாலும் சரி, பரமபிதான்னு கூப்பிட்டாலும் சரி, இல்ல அல்லான்னு கூப்பிட்டாலும் சரி, அது ஒரே சக்தி தான். அந்த ஒரே சக்தியை வெவ்வேறு விதங்களில் வழிபடும் விதமே மதம். எப்படி? விதம், வழிபடும் விதங்களே மதம். இதுதான் மதமும் மதம் உருவான ஒரு விதமுமே வழிய, எல்லாமே ஒரே பரபிரம்மனை வணங்கக்கூடிய ஒரு விதவிதமான ஒரு மெத்தட்ஸே வழிய, அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, பல அரசியல் காரணங்களால பல இந்த மத ஆணவர்கள் நினைக்கிற மாதிரி அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள். அல்லா வேற, பரமபிதா வேற, பரபிரம்மன் வேற கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். இத புரிஞ்சுக்கிற அன்னைக்கு எல்லா மதங்களும் மதவாதிகளும் புரிஞ்சுக்கிற அன்னைக்கு மதம் ஒளிந்து ஆன்மீகமும் ஒற்றுமையும் மத ஒருமைப்பாடும் உருவாகும். எல்லாரும் இந்த உண்மையை உணருங்க.